ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஊட்டி ஸ்பெஷல் ராஜ்மா கறி, அதாவது அவரை உதக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீல்கிரிஸ் ஃபுல்லாகவுமே எந்த ஒரு விசேஷமானாலும் இந்த குழம்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 8 மணி நேரம் ஊற வைத்த ராஜ்மா, 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணது, மஞ்சள் தூள், எண்ணெய், ஜீரகம், கடுகு, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வீட்டிலையே பண்ணது, அதனால் எந்த விதமான கரம் மசாலாவோ எதுவோ சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிட்டோம். குக்கர் சூடான உடனே இதில் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதோட கடுகை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கின உடனே நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கின உடனே இதோட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே ராஜ்மாவை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். ராஜ்மா ஊற வச்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த தண்ணியவே இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதோடு ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கரை மூடி மேலே வெயிட்டை போட்டுடலாம். நல்லா 3 விசில் விடட்டும். இப்போது வெயிட்டை எடுத்து குக்கர் திறந்துடலாம். வாவ், நல்லா வெந்திருக்குது. ராஜ்மாவும் நல்லா வெந்திருக்குது. இப்போ இது இப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்பூனாலேயே அந்த உருளைக்கிழங்கை லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ நமக்கு இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக ஆகும். இதோட நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம சுவையான ராஜ்மா கறி ரெடி. இதை சப்பாத்தியோடவோ பூரியோடவும் சாதத்தோடவும் எல்லாத்தோடவும் நல்லா சாப்பிடலாம். இந்த குழம்பு நீங்களே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.